ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் இப்போ என்னத்தை பற்றி உங்களுக்கு கதைக்க போகிறேன்னு சொன்னால், சிஇபி அதாவது சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட் என்று சொல்கிறத 6 கம்பெனிகளாக உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கம்பெனி ஏன் 6 கம்பெனிகளாக உடைக்கப்பட்டிருக்கு, சிஇபி என்னென்ன சேவைகள் எங்களுக்கு வழங்கி கொண்டு வந்தது, வெறுமனே எங்களுக்கு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தாரது மட்டும்தான் வேண்ட வேலையா, அப்படியான ஒரு சின்ன விஷயங்களை ஒரு சின்ன வீடியோவை பார்ப்போம். சிபி என்று சொல்லிக்கல அது 1969 ஆண்டு நவம்பர் 1 உருவாக்கப்பட்டது. 1969 ஆண்டு சிலோன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் நம்பர் 17 ஆஃப் 1969 அதை பேஸ் பண்ணி சிபி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அந்த டைமில் எலக்ட்ரிசிட்டியை எப்படி இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது தான் அதுக்குரிய பிளான். அப்போ சிபி விலகாலம் என்ன செய்து கொண்டு வந்தான்னு சொன்னால், எங்களுக்கு மின்சாரத்தை உருவாக்கினவன். அப்போ உருவாக்குற மின்சாரத்தை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்போ இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணினவன். அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணினதை குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணினவன். தவிர சிஸ்டம் கண்ட்ரோலர் இருந்தவர். அப்போ அவர் தான் ஓவராலாக மொத்த விஷயங்களையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருப்பார். ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் எலக்ட்ரிசிட்டி நாங்கள் பாவிக்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அதால் தான் நாங்கள் ஷாக் அடித்தா ஆக்களுக்கு மரணிக்கிற சம்பவங்கள் கூட ஏற்படுது. இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரியல் டைமில் உருவாக்கப்பட வேணும், ரியல் டைமில் கன்சியூம் பண்ணப்பட வேண்டும். இப்போ எங்களோட வீட்டில் 10 பல்ப் எரியுதுன்னு வச்சுக்கொள்வோம். அந்த 10 பல்ப் எரியறதுக்கு எவ்வளவு பவர் டிமாண்ட் தேவையோ அந்தளவு மட்டும்தான் எங்களுக்கு உருவாக்க வேணும். அப்போ இதே எங்களோட ஸ்ரீலங்காவில் இப்போ 2025 2026 அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட 6 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டு இருக்கிறோம். அதாவது எலக்ட்ரிசிட்டி கிடைச்சாங்க. இப்போ 6 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டில் ஒவ்வொருத்தட்ட வீட்லேயும் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ், நம்பர் ஆஃப் டிவைசஸ், என்னென்ன வீட்டில் பாவிக்கணும். சில வீட்டில் ஏசி இருக்கலாம், ஏசி இருக்காது, சில நேரம் சில்லர்ஸ் இருக்கலாம், சில நேரம் பாய்லர்ஸ் இருக்கலாம். அவையின் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவைக்கு தேவையான பவர் கன்சம்ஷன் வேறுபடும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு தேவைப்படுதுன்றதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் எங்களோட வீட்டில் ஒரு மீட்டர் வச்சுருக்கணும். அப்போ அந்த மீட்டரை வச்சு தான் நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி அதுக்கு பே பண்ணுவோம் மந்த்லி. அப்போ இந்த விஷயங்கள் ரியல் டைமில் உருவாக்கப்படணும். அப்போ நான் கொழும்பில் இருக்கிறேன், இல்லை நான் கிளிநொச்சியில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தர வேண்டிய எலக்ட்ரிசிட்டி உருவாக்கப்படுறது இன்னொரு தூர இடத்துல இருக்கலாம். சொல்லுவோமே நுரைச்சோலையில் புத்தளத்தில் இருந்து கிளிநொச்சிக்கு அந்த பவர் ரியல் டைமில் டிரான்ஸ்மிட் பண்ணப்பட வேணும். இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணப்படுறதுக்கு என்ன செய்யணும், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைன், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லேருந்து இந்த வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன். இப்போ இதுக்கு ஒரு நெட்வொர்க், இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கணும், இது எந்தெந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கணும், என்னென்ன நாங்கள் டிவைசஸ் பாவிக்கணும் வீட்டில், அதே மாதிரி சிஇபின்ற சைட்டில் அவங்க என்ன பாவிப்பாங்க, இதெல்லாமே நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கும். கிரிட் கோடு இருக்குது. அப்போ இதுகளுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி தான் அது மாறுபடும். அப்போ நாங்கள் வீட்டில் திடீரென்று இப்போ ஒரு ஆஃப் பண்ணியிருக்க ஒரு லைட்டை ஆன் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்குரிய பவர் டிமாண்ட் அங்கே கூடுபடும். எங்களோட டிமாண்ட் அதாவது ரெண்டுமே தராசு போல் சமனாக இருக்கணும். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளையும் இருக்கணும். ஒன்று கூடி ஒன்று குறையுமாக இருந்தால் அங்கே பிளாக் அவுட் நடக்கும். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வருஷம் நியூஸில் குரங்கொண்டு பாஞ்சு பானந்துறையில் நாடு ஃபுல்லாக பிளாக் அவுட்டில் இருந்ததுன்னு சொல்லி. அப்போ அப்படியான பிளாக் அவுட்ஸ் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த சிஸ்டம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளவு குறைக்கலுமோ அவ்வளவுக்கு. அப்போ அதில் சின்ன சின்ன டொலரன்ஸ் கூட இருக்குது. அந்த டொலரன்ஸ் எல்லாமே தவிர்த்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி தான் அந்த சிஸ்டம் இருந்தது. பட் அன்றைய நாளில் அது வேறு ரீசன், அதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் தனியாக கதைப்போம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எங்களோட வீட்டுக்கு நாங்கள் லைட் போடேக்கில் பவரை கூடவும், லைட்டை ஆஃப் பண்ணேக்கில் குறையவும் தரணும். கூட குறைய தந்தால் பிரச்சனை, எங்களோட வீட்டில் இருக்கிற டிவைசஸுக்குமே அது பிரச்சனை. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஇபி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருந்தது. அப்போ இது ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருந்ததில் ஜெனரேட் பண்ணுவினம், டிரான்ஸ்மிட் பண்ணுவினம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவினம், அதை கண்ட்ரோல் பண்ணுவினம், நேஷனல் சிஸ்டம் ஆப்ரேட்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிறார்கள், எஃப்னாவில் இருக்கிறார்கள், கொழும்பில் இருக்கிறார்கள், பெட்டிக்லோவில் இருக்கிறார்கள், காலியில் இருக்கிறார்கள். ஒரு ஆள் லைட் போடுறார், ஒரு டைமுக்கு லைட் போடுறார், அதை ஆஃப் பண்ணுறார், சில நேரம் டிவி போடுவார், எல்லாம் ஃபேன் போடுவார். அப்போ அவர் ஃபேன் போடுறத இவ்வளோ பேரும் செய்கிற ஆக்டிவிட்டீஸை எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க?
இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து டிவைசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்லேயுமே வந்து இருக்கும். உங்களுக்கு தரக்கூடிய நீங்கள் எந்த பிராந்தியத்துக்கு கீழே வாரீங்களோ சிஇபிக்கு தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் நெட்வொர்க் இருக்குது. நாங்கள் பார்க்குற 25 டிஸ்ட்ரிக்ட் இல்லை, சிஇபிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்களோட கம்யூனிகேஷன், டிமாண்ட், சப்ளை அதெல்லாமே வந்து வேறுபடும். அப்போ இது அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ணப்படும். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கைக்குள்ள வந்து நிறைய கம்பெனிஸ், நிறைய வேலைகள், நிறைய எம்ப்ளாயீஸ், அதே மாதிரி நிறைய கன்சியூமர்ஸ். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரே ஹெட்டுக்கு கீழே வச்சிருந்து தான் சிஇபி கிட்டத்தட்ட 56 வருஷம் வச்சிருந்தது. இப்போ 1969 2026 வரைக்குமே இருந்தது. மார்ச் 9ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த விஷயத்தில் வந்து ஜெனரேஷன்ன்றதை ஒரு தனி கம்பெனியாக கொண்டு வரீங்க. எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட், இஜிஎல் என்று சொல்லி இந்த கம்பெனி வந்து என்ன செய்யும், ஜெனரேஷன் சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்ப்பினோம். சரியோ? அப்போ அவைகளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனோ டிரான்ஸ்மிஷனோ அது சம்பந்தமான நெட்வொர்க் விஷயங்கள் சம்பந்தமாக ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது வந்து நேஷனல் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். இவர் என்ன செய்யணும் மட்டும் சொன்னால் டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதாவது தூர இடங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. புத்தளத்தில் இருந்து கிளிநொச்சி வாரது, புத்தளத்தில் இருந்து சுன்னாகம் சப்ஸ்டேஷனுக்கு வாரது, புத்தளத்தில் இருந்து நிகம்புக்கு வாரது, புத்தளத்தில் இருந்து கொண்டு பெட்டிக்லோக்கு போகுது. இந்த மாதிரியான டிரான்ஸ்மிஷன் லைன், அதாவது பெரிய அளவான நெட்வொர்க், அது எப்படி டிவைட் பண்ணப்படுதுன்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதாவது வந்து நார்மலாக அது எப்படியான வோல்டேஜில் கடத்தப்படுதுன்றதை வச்சுக்கொண்டு தான் அது டிரான்ஸ்மிஷன் லைனா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் லைனான்னு பார்ப்போம். எங்களோட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைன். அதுலேயும் ப்ரைமரி, செகண்டரி என்றெல்லாம் இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு எடுக்கிறது எல்லாமே வந்து செகண்டரி, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ப்ரைமரி. நாங்கள் வீட்டுக்கு எடுக்கைகளில் வந்து 400 வோல்டேஜோ இல்லைன்னு சொன்னால் 230 வோல்டேஜோ இருக்குது, 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் அண்டைகளில். அதே மாதிரி எங்களோட வீட்டுக்கு தர்றதுக்கு வார லைன் இருக்குமல்லோ, அது வந்து 11 கிலோ வோல்ட் இல்லைன்னு சொன்னால் 33 கிலோ வோல்ட்டாக இருக்கும். லெக்கோவில் மட்டும்தான் 11 கிலோ வோல்ட் யூஸ் பண்ணினோம், அதுவும் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மட்டும்தான். மற்ற இடங்கள் எல்லாமே 33 kV தான் இருக்குது. அப்போ இந்த வோல்டேஜை தான் என்ன சொல்கிறேன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜ். சரியோ? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வோல்டேஜ் எங்கேருந்து வரும்னு சொன்னால் எங்களுக்கு கிட்ட இருக்கிற ஒரு சிஇபி சப்ஸ்டேஷனில் இருந்து பார்த்துருப்பீங்க. கிளிநொச்சின்னு சொன்னால் சென்டரில் இருக்கும், ஜெஃப்னான்னு சொன்னால் சுன்னாகத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சபடியே சொல்கிறேன். மற்ற இடங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு சென்டரான பாயிண்டில் எங்கே கன்வீனியனாக இருக்கோ அந்த இடங்களில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடங்கள்ல இருந்து வந்து 33 கிலோ வோல்ட்டில் வரும். அதுக்கு வாரத்துக்கு, அதாவது அந்த லொக்கேஷனுக்கு வாரத்துக்கு மேபி புத்தளத்தில் இருந்து இல்லை லக்ஷபானாவில் இருந்து இல்லை கொத்மலையிலேருந்து வர்ற பவர் வந்து எப்படி வரும்னு சொன்னால் 132 kV இல்லைன்னு சொன்னால் 220 kVயில் வரும். அப்போ ஸ்ரீலங்காண்ட நெட்வொர்க், அதாவது எலக்ட்ரிசிட்டி நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இதில் நான் பிக்சர் ஒன்று ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெப்சைட்டில் ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ எந்த இடத்துல சப்ஸ்டேஷன் இருக்குது, எந்த இடத்துல வந்து டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் போகுது, எந்த இடத்துல 132 போகுது, எந்த இடத்துல 220 போகுது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிரான்ஸ்மிஷன் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காகத்தான் வந்து NTN-SP சொல்லி வந்து இருக்குது. அப்போ இது வந்து இப்போ ஜெனரேட் பண்ணதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம். டிரான்ஸ்மிட் பண்ணதை கிளிநொச்சி சப்ஸ்டேஷனில் இருந்து இல்லை சுன்னாகம் சப்ஸ்டேஷனில் இருந்து எங்களோட வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரத்துக்கு வந்து அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வேணும். அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்காண்டு ஒரு கம்பெனி. அப்போ அது வந்து EDL. இப்போ நாங்கள் இனி டீல் பண்ண போகிறது எல்லாமே வந்து யாரோடையா இருக்கும்னு சொன்னால் EDL-ஓட தான். நாங்கள் பே பண்ணுற பில்லாக இருக்கட்டும் எல்லாமே வந்து EDL-ஓட, இரண்டாவே தான் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணினோம். அப்போ அதோட டீல் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ அதால் சிஇபி வந்து காணாமல் போயிட்டுது, சிஇபியை வந்து இல்லாமல் செய்துட்டாங்கன்றதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சிஇபின்றது இருக்குது, ஆனால் 6 செப்பரேட் கம்பெனிஸாக அதுன்ற ஃபங்க்ஷன்களை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் அது வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸி, அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும், டிரான்ஸ்பரன்சி கூட, அதே மாதிரி டிசிஷன் மேக் பண்ணுறது சரியான ஈஸியாக இருக்கும். அப்போ அப்படியான பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜெனரேஷனில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கோடு இருக்கிற ஒரு ஆக்களுக்கு வந்து டீல் பண்ண தேவையில்லை. அப்போ இது உண்மையிலேயே சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும், உண்மையாகவே சர்க்குலராகி வரணும்னு சொன்னால் சரியான டிலே ஆகும். அப்போ இதெல்லாமே வந்து ஒன் டைமில் வந்து நாங்கள் சில விஷயங்களை வந்து டிசைட் பண்ணிடலாம் இருக்கும். அப்போ ஒன் டைமில் டிசைட் பண்ணிடலாதால் என்ன நடக்கும்னு சொன்னால்
இந்த முடிவுகள் டிலே ஆகிறதால நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டிலே ஆகும். அது டிலே ஆகிறதால நாங்கள் கூட எலக்ட்ரிசிட்டி பில்லை பே பண்ண வேண்டியிருக்கும். அது ஏன் எப்படின்னு சொல்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ எந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன் தானே உங்களுக்கு டிமாண்டும் சப்ளையும் இருக்குதுன்னு சொல்லி, அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நாங்கள் ரியல் டைமில் பேலன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி. அப்போ அதுக்கு வந்து என்னென்னு சொன்னால் நேஷனல் சிஸ்டம் ஆப்ரேட்டர்னு இருப்பார், அதாவது வந்து டிஸ்பேச்சர்னு சொல்லுவோம். அப்போ அவர் என்ன செய்வார்னு சொன்னால் எங்கே எந்த அளவு ஜெனரேட் பண்ணணும், எங்கே எந்த அளவு வந்து டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லி அதுகள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருப்பார். அப்போ இந்த விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு ஒரு தனி கம்பெனி என்எஸ்ஓன்னு சொல்லப்படும். இதில் வந்து எம்ப்ளாயீஸ் ஃபண்ட் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அப்போ அது என்ன செய்யும்னு சொன்னால் எம்ப்ளாயி அதில் ஸ்டாஃபுக்குரிய பென்ஷன் அதே மாதிரி அவைகளுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸுகளுக்குரிய வேலைகளை வந்து அவைகள் பார்த்து கொள்ள வேணும். அதே மாதிரி எனர்ஜி வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனி. அப்போ அவைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதாவது நியூ இனோவேஷனான ஐடியாஸ் இல்லைன்னு சொன்னால் யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த கம்பெனி. இப்போ கடைசியாக சொன்ன ஃபண்ட்ஸும் அதே மாதிரி வெஞ்சர்ஸும் வந்து இப்போதைக்கு ஃபங்க்ஷனல் இல்லை. இதுதான் இதில் நடந்திருக்கிற விஷயமே ஒழிய எங்களுக்கு இவ்வளோ காலம் நடந்த விஷயங்களுக்கும் இப்போ நடக்க போகிற விஷயங்களுக்கும் எந்த விதமான மாற்றமுமே இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் அதாவது வந்து கம்பெனிஸை வந்து இப்போ சொல்லுவோமே லாப்ஸ் கம்பெனி வந்து இதுக்கு முதல் வேறு ஒரு ஆள் ஓன் பண்ணியிருந்தவர். அப்போ இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ திடீரென்று இப்போ ஒரு 6 மந்த்துக்கு இல்லை ஒரு 4 மந்த்ஸுக்கு முதல் வந்து தம்பிக்க பெரியராக வேண்டியிருந்தார். அது எப்படி இவ்வளோ காலம் ரன் பண்ணி கொண்டு வந்தோ அதே மாதிரி ரன் பண்ணி கொண்டிருக்கும். அதால் வந்து இது ஒரு அபூர்வமான விஷயமா பார்க்க தேவையில்லை, இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா நாங்கள் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து இன்னுமே வந்து எஃபிஷியன்சியாக வந்து மாற்றப்படும், எஃபெக்டிவாக வேலை செய்யப்படும். அப்போ எங்களுக்கு தரக்கூடிய சர்வீஸ் வந்து இன்னுமே வந்து குவாலிட்டியான சர்வீஸாக இருக்கும். அப்போ இந்த மாற்றம் வந்து திடீரென்று நடைபெற்றதான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை. 2024ஆம் ஆண்டு வந்து புது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட்டில் வந்து அதுக்குரிய அமெண்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. அப்போ அதில் ஸ்டேட் பண்ணியிருந்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த 6 கம்பெனியுமே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது சிபி வந்து ரிஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 6 கம்பெனிகளால் டிவைட் பண்ணப்பட வேண்டும், இப்படி ஆப்ரேஷன்ஸ்கள் இருக்கப்பட வேண்டும்னு சொல்லி. இந்த விஷயம் வந்து ஒரே நாளில் டிசைட் பண்ணப்பட்டதாண்டா இல்லை, நிறைய லாங் ப்ரோசஸ், அதே மாதிரி நிறைய டிஸ்கஷன், அதே மாதிரி ஆக்டெல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதுக்குரிய அமெண்ட்மெண்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதுக்கு பிறகு தான் இது கிராஜுவலாக வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இது வந்து ஒரு டோக்கட்டிவான ஆப்ஷனாக இருக்கே இல்லை. என்னென்னு சொன்னால் நிறைய மீடியாக்களில் வந்து இதை பற்றி கதைக்கே இல்லை அந்த ஆக்டுகள் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்ட டைமில். அப்போ அதால் தான் எங்களுக்கு திடீரென்று பார்த்தோன்னே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ இவ்வளவு தான். எனர்ஜி செக்டர் சம்மந்தமாக ஏதாவது விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.